ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 1 தீமோத்தேயு 5 1 முதல் 10. தியான வசனம் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். 1 தீமோத்தேயு 5 1 2. முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பெற்றோர்கள் அநேகருக்கு பாரமாக காணப்படுகிறார்கள். கிளம் என்று அவர்களை அழைக்கிறோம், பெருசு என்று சொல்லி அழைக்கிறோம், ஓரமாக போய் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறோம். ஏதாவது காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே நம்மோடு கூட அவர்கள் வந்து ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனை நமக்கு எட்டிக்காயாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இந்த காலத்திலே நாம் கடந்து வருகிறோம். அநேக வயோதிப பெற்றோர்கள் வேதனையை தாங்கினவர்களாக, விரக்தி அடைந்தவர்களாக, வாழ்க்கையின் விளிம்புக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இல்லங்களின் மகிழ்ச்சிக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அடையாளங்களாக உள்ள நம்முடைய முதிர் வயது பெற்றோருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்தவர்களாக காணப்படுகிறோம். இன்று நீ நானும் இருக்கிற ஆசீர்வாதமான இந்த நல்ல வாழ்வுக்கு தேவனுக்கு அடுத்த பிரகாரமாக உனக்காக பாடுபட்டு உழைத்தது உன்னுடைய தகப்பன் என்பதை மறந்து போகாதே. உன்னுடைய பெற்றோர்கள் இல்லை என்றால் நீயும் நானும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை நமக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக தேவன் கொடுத்து அவர்கள் மூலமாக நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய பெற்றோர்களை நம்மோடு கூட வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதற்கோ அல்லது நாம் இருக்கிற அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதற்கோ நமக்கு மனமில்லை, விருப்பமில்லை. ஏனென்றால் அவர்கள் நம்மோடு இருப்பது அசிங்கமாக தெரிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய அசிங்கங்களை எல்லாம் பார்க்காமல் உன்னை தூக்கி சுமந்து தன்னுடைய மார்போடு அணைத்து உன்னை வழிநடத்தி வந்த பெற்றோர்கள் சற்று நீ எண்ணி பார்க்கிறாயா? உன்னை தாலாட்டி வளர்த்தார்களே, உணவு ஊட்டி வளர்த்தார்களே, தோளில் தூக்கி சுமந்தார்களே. நாம் தவழ்ந்த நாட்களில் நம்மோடு தவழ்ந்தார்கள். நாம் நடக்க பழகின நாட்களில் நம்மோடு நடந்தார்கள். நம்மை நன்றாக படிக்க வைத்தார்கள். நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக வேர்வை சிந்தி உழைத்துள்ளார்கள். இன்று நமது வாழ்வில் பல்வேறு நன்மைகளை செய்துள்ள பெற்றோர் முதிர் வயதடையும் போது அவர்களை கனம் பண்ணுவது நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்க வேண்டுமே. யோசித்துப்பார் தேவ பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கிற உன் அன்பு பெற்றோருக்காக ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்து. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்களின் முதல் கற்பனை என்ன தெரியுமா? வாக்குத்தத்தமுள்ள கற்பனை. அதாவது நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதாக தன்னை கொடுத்திருக்கிறார். எப்படி நாம் கனம் பண்ணுகிறோம்? அவர்களை பராமரிப்பதன் மூலமாக நாம் கனம் பண்ண விடலாம். அவர்களை நாம் நம்மோடு வைத்துக்கொண்டு அவர்களை கனப்படுத்துகிறது மிகுந்த அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சிலர் இந்த கற்பனைகளை கைக்கொள்ளாமல் பெற்றோரை கனம் பண்ணுவதற்கு பதிலாக கோவிலிலே சென்று குர்பான் என்ற காணிக்கை கொடுத்துவிட்டு தங்களுடைய பணி நிறைவு பெற்று விட்டது என்பதாக அவர்கள் தீர்மானித்து விடுவார்கள். மத்தேயு 15:5 இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இதை கண்டித்தார். ஆண்டவர் கண்டிக்கிறார். இன்று கூட பல குடும்பங்களில் முதிர் வயது பெற்றோர் பராமரிக்கப்படாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோமே. வீட்டிற்கு அன்னை இல்லம் என்று பெயரிடுகிறோம், ஆனால் நம்முடைய அன்னை இருப்பதோ முதியோர் இல்லமாக இருக்கிறது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம், யோசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதிர் வயது பெற்றோரை பராமரித்த தேவ மனிதர்கள் சிலரை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். சவுல் ராஜாவுக்கு பயந்து வாழ்ந்த நாட்களிலும் கூட தாவீது தனது பெற்றோரை பராமரித்தார் என்பதாக 1 சாமுவேல் 22:3 சொல்கிறது. யோசேப்பு முதிர் வயதிலிருந்து தனது தந்தைக்கு ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் என்பதாக ஆதியாகமம் 47:12 சொல்லுகிறது. சிலுவையின் அகோர வேதனையின் நடுவிலும் தன்னுடைய அன்பு தாயாரை பராமரிப்பதிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரிசனையோடு இருந்தார் என்பதை நாம் அறிவோமே. இவர்களை எல்லாம் முன்மாதிரிகளாக கொண்டு தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய இல்லங்களிலே உள்ள முதிர் வயது பெற்றோரை பராமரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இல்லை என்றால் இன்றே நாம் திருத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர் உங்களால் பராமரிக்கப்படட்டும்.
உங்களுடைய பெற்றோர் உங்களால் பராமரிக்கப்படட்டும். மனைவி சொன்னால், பிள்ளை சொன்னால் என்று சொல்லி பிள்ளைகளை அநாதை இல்லங்களிலேயும் வயோதிப இல்லங்களிலும் கொண்டு சேர்த்துவிட்டு வருகின்ற பொழுது நாளை நமக்கும் இதே நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, அன்பான மருமக்கள்மார்களே, உங்களுடைய மாமியார்கள் உங்களுடைய தாய்களாக இருக்கட்டும். உங்களுடைய தாயார்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டிலே அவர்கள் இருப்பது உங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். மறந்து போகாதீங்க. இரண்டாவதாக, நாம் அவர்களை எவ்விதமாக கனம் பண்ணலாம் என்று நாம் பார்ப்போம் என்றால், அவர்களுக்கு நாம் உரிய மரியாதை கொடுப்பதன் மூலமாக அவர்களை கனப்படுத்த முடியும். அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு வழியாக நாம் அவர்களை கனப்படுத்த முடியும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நீ பயப்படுகிறாய். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி நீ விளங்க பண்ணுகிறாய், எப்படி வெளிப்படுத்துகிறாய்? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. இன்று சற்று யோசித்து பார்ப்போம். வயோதிபர்களை நாம் எவ்விதமாக நடத்துகிறோம்? அவர்கள் நம்மோடு அமர்ந்து இருந்து மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளுகிறார்களா? நம்மை சந்திக்கும்படியாக நண்பர்களோ அல்லது யாரோ வருகின்ற பொழுது அவர்களும் நம்மோடு வந்து அமர்வதற்கு இடம் கொடுக்கிறோமா? அவர்களை வீட்டின் ஒரு ஒதுக்குப்புறத்திலே, பின்புறத்திலே அல்லது ஒரு தட்டி வைத்து அடைத்து அங்கே இருக்கு, நீ வெளியே வரக்கூடாது என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? உன்னை பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கிறது, நீ ஏன் வெளியே வருகிறாய் என்று சொல்லி அவர்களை மனதை நாம் காயப்படுத்துகிறோம் அல்லவா? ஒருவேளை அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது வயது மூப்பின் காரணமாக ஒருவேளை சாப்பாடுகள் கீழே சிந்தலாம். சோறு எடுத்து சாப்பிடுகிற உணவு வகைகள் அங்கே முகத்திலே வாய்க்கு அருகிலே ஒட்டி கொண்டு இருக்கலாம். இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒழுங்காக கூட சாப்பிட தெரியலை, நீ ஏன் அங்கே எங்களோடு இருந்து சாப்பிட்ற என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? அன்பு சகோதரனே, சகோதரியே, நாளைக்கு நீயும் இதே வயோதிபனாக நீ மாற முடியும். அன்று உன்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீ யோசித்துப்பார். இன்று முதிர் வயது உள்ளவர்கள் பேருந்துகளிலே பயணிக்கின்ற பொழுது அல்லது ரயில் வண்டிகளிலே பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்குரிய மரியாதை நாம் கொடுக்கிறோமா? எத்தனை முதியவர்கள் நின்று கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். உட்கார முடியாத அளவிற்கு வேதனைகளை தாங்கி கொண்டிருக்கிற மக்கள் நின்று கொண்டே தங்களுடைய மனதிலே அவர்கள் வேதனையோடு வருகிறதை நீ என்றாவது உணர்ந்திருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சற்று நீ யோசித்துப்பார். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சாலமோனின் ராஜாவின் அரசவைக்கு அவனுடைய தாயார் பத்சேபாள் வருகிறார்கள். ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான் என்பதாக அங்கே சொல்கிறது. அவன் ராஜாவாக இருந்தபோதும் தன்னுடைய தாயாருக்கு கொடுத்த மரியாதை நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. நாமும் அவ்விதமாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் முதிர் வயதும் நிறைவயதுமான நம்முடைய பெற்றோருக்கு மரியாதை கொடுப்போம். தேவன் அதை விரும்புகிறார், அதை அங்கீகரிக்கிறார். உன் தகப்பன் தாயை நீ கனம் பண்ணுகின்ற பொழுது, மரியாதை செலுத்துகின்ற பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்பதை நீ மறந்து போகாதே. 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய பெற்றோரை மகிழ்ச்சியினால் நிரப்புவதன் மூலமாக அவர்களை கனம் பண்ணலாம். மகிழ்விப்பதன் மூலமாக அவர்களை கனம் பண்ணலாம். நீதிமொழிகள் 15:20 சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அருமையான சகோதரா, சகோதரி, நீங்களும் நானும் செல்லுகின்ற இடங்களுக்கு நம்முடைய பெற்றோரை அழைத்து செல்லுவோம். அவர்களும் நம்மோடு உடன் வரட்டும். அது எந்த விழாவாக, எந்த விருந்து வைபவமாக, எந்த கூட்டங்களாக இருந்தாலும் அவர்களும் வருகின்ற பொழுது அங்கே நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இவர் என்னுடைய தகப்பன், இவர் என்னுடைய தாய். அந்த சபையிலே அவர்களுக்குரிய அந்த அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியினால் துள்ளும். என் மகனுக்கு இத்தனை நண்பர்கள், என் மகனை சூழ இத்தனை சிநேகிதர்கள் இருக்கிறார்களே, அந்த உங்களையும் வாழ்த்துவார்கள். அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக காணப்படுவார்கள். ஆம், அறிமுகப்படுத்தி வையுங்கள். வெளியே அழைத்து செல்லுங்கள். உங்களுடைய பெற்றோரோடு செல்வது உங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அது ஒரு பாரமாக, கஷ்டமாக நீங்கள் எண்ணாதீர்கள்.
நம்மை வளர்த்து படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்துள்ள நம்முடைய பெற்றோரை நமக்கு தெரிந்தவர்களிடத்திலே மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய தகப்பனாராகிய யாக்கோபை பார்வோனிடத்தில் அறிமுகம் செய்து வைத்தபோது யாக்கோபின் உள்ளம் எவ்வளவாக மகிழ்ந்திருக்கும். வேலை, கல்வி போன்ற சூழ்நிலை காரணமாக பெற்றோரை விட்டு தூர இடங்களில் நாம் வசிக்க வேண்டியது இருந்தாலும் மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வரலாமே. அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை நலம் விசாரிப்பது முதிர் வயதுள்ள நமது பெற்றோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குமே. இன்று யார் யாரோடோ பேசி கொண்டிருக்கிறீர்களே, யார் யாரோடோ சம்பாஷித்து கொண்டிருக்கிறீர்களே. பெற்று வளர்த்து ஆளாக்கி மகனுடைய சத்தத்தை கேட்க மாட்டோமா, மகனுடைய முகத்தை பார்க்க மாட்டோமா என்று சொல்லி வாடி வதங்கி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய தாயை பார், உன்னுடைய தகப்பனுடைய முகத்தை பார். அவர்களை விசாரி, அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள். நீ அவர்களை சந்திப்பதன் மூலமாக அவர்களுக்கு பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. வேதனை கொடுக்கிறவர்களாக அல்ல, வேதனையை நிவர்த்தி செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இவ்விதமாய் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் நீடிய வாழ்வை கொடுக்கிறார், சுக வாழ்வை கொடுக்கிறார். நீடிய வாழ்வு, சுக வாழ்வு. இதைத்தான் உபாகமம் 5:16 சொல்லுகிறது. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதாக குறிப்பிடுகிறார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய பெற்றோருக்காக நன்றி ராஜா. எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கிரீடமாக அவர்களை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. அவர்களுக்குரிய மரியாதை செலுத்தி அவர்கள் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.